டெல்லியிலே பட்டியலின சமுதாய மக்களுக்கு எவ்வளோ போராடி அவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தது. எய்ம்ஸ் அந்த நிறுவனத்தில் டிஸ்கிரிமினேட்டரி ஒரு நாள் எய்ம்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பசங்க என் அலுவலகத்துக்கு வெளியில் ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டால் எல்லாம் சார் நாங்கள் எய்ம்ஸ் வி வாண்ட் டு மீட் யூ. அப்புறம் மேலே வாங்கன்னு சொல்லி பேசுனேன். சார் நாங்கள் எய்ம்ஸில் படிக்கிறோம். எய்ம்ஸ் நிறுவனம் வந்து டெல்லியில் பிரதமர் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டரில் இருக்கு. எய்ம்ஸில் படிக்கிறோம். நாங்கள் வந்து எஸ்சி, மொத்தமாக எங்கள் எஸ்சி எஸ்டி நாங்கள். எங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் ஒரு ஃப்ளோர் தனியாக ஒதுக்கிட்டாங்க. நினச்சி பாருங்க, டெல்லியில் எய்ம்ஸில் அந்த ஃப்ளோர்னா எஸ்சி ஃப்ளோர்னு. மெஸ்ஸில் தனி டேபிள், எங்களுக்கு ஒரு 3 டேபிள் சாப்பிட்றது எங்களுக்கு மட்டும் ஒதுக்கிட்டாங்க. கேம்ஸ் விளையாடினா பாஸ்கெட் பால்லையும் கிரிக்கெட்லையும் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. நாங்கள் வாலிபாலும் ஃபுட்பாலும் மட்டும்தான் ஆட முடியும். நாங்கள் படிக்கிறப்போ எங்களை வந்து ரெட்டில் மார்க் பண்ணுவாங்க எக்ஸாமில். இது எங்கே நடந்தது? டெல்லியில் இந்தியாவில் தலை சிறந்த மருத்துவ நிறுவனம், ஆராய்ச்சி நிறுவனம் எய்ம்ஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த பிள்ளைங்களாம் வந்து எனக்கு அதிர்ந்து போனேன், அதிர்ச்சி. எனக்கு நம்முடைய தனவேல் அவர் கூட இருந்தார். என்ன நடக்குதுங்க கேட்டேன் நான். இல்லைங்க சார், இது ஒரு விசாரணை குழுன்னு சொல்லிட்டு. அப்போ சுக்தேவ் தோராட் யூஜிசி சேர்மன், இங்கே நம்முடைய ரேணி ஹாஸ்பிட்டல் சிஎஸ்ஐ டாக்டர் ஷியாம் பிரசாத், அவரையும் அதன் பிறகு டிஜிஹெச்எஸ் அவர் 3 பேரையும் ஒரு குழு போட்டு, நீங்கள் எய்ம்ஸில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் போய் எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. இந்தியாவில் எல்லா நிறுவனத்துக்கும் போனாங்க, எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு இதை நடைமுறைப்படுத்தியவன் இந்த அன்புமணி ராமதாஸ். சும்மா பேப்பரில் வச்சிடல, நான் நடைமுறைப்படுத்தினேன். நான் எல்லா நிறுவனத்துக்கும் நடைமுறைப்படுத்தினேன். நான் இப்படியெல்லாம் இங்கே தாம்பரத்தில் தேசிய சித்த மையம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, இதில் பண்டிதர் அயோத்தியா தாஸ் அவர் பேர் வைக்கணும் ஒரு கோரிக்கை, ஆழமான கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. இதுக்கு முன்பு வைத்து பார்த்தார்கள், யாரும் வைக்கல. உடனடியாக இதுவும் மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை வலியுறுத்தி, ஏன்னா நான் அமைச்சராக நேரத்தில் 5 ஆண்டு காலத்தில் எந்த நிறுவனத்திற்கும் ஒரு தனிப்பட்ட பேர் நான் வைக்கல. அது நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன், யார் பேரும் வைக்கக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும்தான் ஐயா சொன்னார், இல்லை இது வச்சு தான் ஆகணும், அழுத்தம் கொடுத்தார். அதுக்கு பிறகு பண்டிதர் அயோத்தியா தாஸ் மருத்துவமனை என்று அந்த மருத்துவமனைக்கு பெயர் வைத்து, அதற்கு ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரை அழைத்து, அதே மேடையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அதே மேடையில் அழைத்து, பண்டிதர் அயோத்தியாதாஸ் அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் அங்கே மேடையில் அழைத்து, பண்டிதர் அயோத்தியாதாஸ் அவருக்கு சிலையை வடிவமைத்து அவர் பெயரை சூட்டியவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இன்னும் எவ்வளோ செய்தோம். இதற்காகத்தான் அன்றைய நேஷனல் எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய சேர்மன் பூட்டா சிங் அவர்கள், பாலு அவர்கள் சொன்னது போல இதே மேடையில் இந்த நடக்குதில்ல, இந்த ஹாலில் இதே மேடையில் தான் எனக்கு பாராட்டு விழா. 32 பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் எல்லாமே வந்து எனக்கு பாராட்டு விழா கொடுத்தார்கள். அதில் பெருசாக கிரீடெல்லாம் வச்சு கொடுத்து பூட்டா சிங் அவர்கள் பேசுகிறார்கள் அந்த மேடையில், ஆஃப்டர் டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அன்புமணி ஹஸ் டன் த மேக்ஸிமம் ஃபார் த தலித் பீப்புள் ஆஃப் இந்தியா. அம்பேத்கருக்கு பிறகு அன்புமணி தான் அதிகமாக செய்திருக்கிறார் என்று நான் இல்லை, மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதெல்லாம் நம்முடைய வரலாறு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.